நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பெருமைகள் பல நிறைந்த மேட்டூர் மண்ணிலே வீர பெரும்பாட்டன் தீரனும் அவன் பேரனும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய வனக்காவலன் காடுகாத்த கருப்புசாமி, நம் எல்லை காத்த ஐயனார், வீரத்திற்கே அப்பனான வீரப்பனார் அவருடைய நினைவு நாள். அவர் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவருடைய வீரத்தை போற்றிக் கொண்டிருக்கிறோம். பேரன்புமிக்க என்னுடைய பெற்றோர்களே, இந்த நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கிற என்னிலும் இளைய என் தங்கைகளே, தம்பிகளே, உலகில் வரலாற்றின் பக்கங்களை எல்லாம் நிறைத்திருப்பது வீரம் மட்டும்தான். வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. அங்கு கோழைகளுக்கு இடமே இருந்ததில்லை. வீரத்தினால்தான் பல நாடுகள் விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது, பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கிறது. வீரத்தை போற்றாத நாடுகள் வீழ்ந்திருக்கிறது. வீரமற்ற மக்களை கொண்ட நாடு அடிமைப்பட்டு அழிந்திருக்கிறது. இதுதான் வரலாறு. ஆனால் தமிழ் பேரினம் மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். அந்த வீர பேரினத்தின் வரலாற்றின் வழித்தடத்திலே வீரமிக்க குறியீடுகள்தான் இன்று நம்மால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற வீரப்பனார் அவர்களும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் அவர்களும். இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் அல்லது வெகுவான மக்கள் அவர்களின் பார்வையிலே வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன், ஒரு திருடன், சந்தன மரக்கட்டையை வெட்டி வித்தவன், யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தியவன், கொலைகாரன், இதுதான் இவர்களுடைய பார்வை. அவனுடைய பிள்ளைகள் நம்மால் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு இங்கே எவரிடத்திலும் பதில் இல்லை. நான் இந்த களத்திற்கு தளத்திற்கு வந்த பிறகு சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார், யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தினார். வித்தவர் காட்டுக்குள் இருந்தார், வாங்கியவன் எங்கிருந்தான் என்று கேட்டேன். ஒருவரிடத்திலும் பதில் இல்லை. விற்றவரையே தேடி தேடி விரட்டி விரட்டி கொள்வதற்கு பல ஆண்டுகள் போராடினீர்களே, வாங்கியதில் ஒருவனை கூட கைது செய்யவில்லையே, ஏன்?
அவரே சொல்கிறார், ஓராண்டு வெற்றினேன், 1 கோடி ரூபாய் காசு கிடைத்தது, அந்த காசை எல்லாம் ஏழை சனங்களுக்கே கொடுத்து விட்டேன் என்று. என் தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை, பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும். உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான். அவர் உயிரோடு இருக்கும் வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. செத்து விழுந்தார். ஒக்கனைக்கல் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்று விட்டார். ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள். இந்த இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எவனவன் எழுச்சி குறியீடாக, வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தணும். அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள். அறிவுத்தளத்திலே அல்லது வீர களத்திலே எவன் எழுந்தாலும் அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, என் அன்பான மக்களே, காந்திக்கு பகத்சிங் கூட பயங்கரவாதி தான். வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் பயங்கரவாதி. ஆனால் எங்களுக்கு மாவீரர்கள், புரட்சியாளர்கள். அப்படித்தான் என் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள், பயங்கரவாதிகள், கொள்ளைக்காரர்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள், எங்களது இனக்காவலர்கள், வனக்காவலர்கள், எங்கள் மதிப்புமிக்க முன்னவர்கள், வழிபடத்தக்க முன்னவர்கள், போற்றதற்குரிய இறைமக்கள். அதை போலதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று, எங்கள் எல்லை சாமி என்று. வாழும்போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம். ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும். அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும். வரலாற்றிலே என் அன்பு தம்பி தங்கைகளை, வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது. வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சியுற முடியும். அந்த வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிற ஐயனார், கருப்புசாமி, சுடலை மாடன் எல்லோரையும் பார், அவன் எல்லை காத்தவனாக, ஊரை காத்தவனாக இருப்பார். அப்படித்தான் நம்முடைய முருகன், அப்படித்தான் நம்முடைய மாயவன். அவன் இனதெய்வன், இவன் குலதெய்வம். இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர்கள். அப்படித்தான் வீரம் என்பது என்ன? ஒருவன் 100 பேரை சுட்டுக் கொள்வதல்ல, ஒருவன் 10 பேரை வெட்டி கொள்வதல்ல. ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பானே ஆனால் அதுதான் உண்மையிலே மாபெரும் வீரன், ஆகச் சிறந்த வீரம் அதுதான். அப்படி நின்றவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள். வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியே சேர்த்த சொத்துகள் எங்கே? அவர் கட்டிய மாளிகைகள் எங்கே? எங்கே? ஒரே ஒரு பொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான். நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா? ஒரு நக்மாவை கடத்த முடியாதா? அவனுக்கு அதுவல்ல வேலை. காட்டுக்குள் வாழ்ந்தான். நாட்டை ஆளுகிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம், நீங்க காய்ச்சினால் கள்ளச்சாராயம், அரசிய காய்ச்சினால் நல்ல சாராயம், ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்ட குடிச்சாலும் சாகிறது தான். எப்படிப்பட்ட நாடு? இவன் சாராயம் காய்ச்சி வித்து குடிக்க வச்சு சாகடித்தான். காட்டுக்குள் இருந்த அவன் சாராயம் காய்ச்சினானா? சொல்ற. கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானாடா? காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்காடா?
சொல்றாப்பா சொல்லு. ஆனா நீ ஒவ்வொருத்தனும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன்னா அப்ப இவன் யாருடா? இவனுக்கு பேர் என்ன? அப்ப இவன் தெய்வம். என்னது வெத்தலை வாக்கு போட்டார் அல்லது பூ சுருட்டு பிடித்தார்? ஏதாவது சொல்லு, ஏதாவது சொல்லு. சாராயம் குடித்தார்? ஏதாவது சொல்லு. இல்லை. ஏன்? தமிழ் பேரினத்தின் மாண்பு. நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தான். எங்கனவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடு? சந்தன காடு. எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க. பார்வை தெரியலங்கிறாங்க, ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார். அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார். அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன். என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும். நானே சான்று. நான் வந்து பேசி என்னுடைய இரத்தம் வேல்முருகன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்குள் வைத்து படகுகளை அனுப்பி வைத்த மகன் நான். நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று. ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார், காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ், 3 அண்ணன்மார் உயிரை காக்க தம்பி தங்கை செங்கொடி. என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ? என் உயிரினும் மேலானது எனது மொழி. நான் சாகலாம், என் தாய்மொழி தமிழ் செத்து விடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன். அதைத்தான் தலைவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வீரத்தை வார்த்து வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றி விட்டீர்கள். மாற்றியவன் நான் அல்ல, இந்த திராவிட திருவாளர்கள். பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம், சகோதரத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி, மதம், சாராயம், திரைப்போதை 4 போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதறாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி, கேடுகட்ட இவர்களின் ஆட்சி. நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு 34 லட்சம் கொடுக்கு. 34 லட்சம். ஒரு இடி விழுந்து விளைநிலத்திலே, வேளாண்மை நிலத்திலே உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன 5 பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாதி இல்லை இந்த நாய்ப்பய நாட்டில். செத்து விழுந்த நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதர வரல. இதாண்டா இவங்க ஆட்சி. இவங்களை ஒழிக்கணும் தாண்டா நமது முன்னவர்கள் கலந்தார்கள். அவனவன் இருந்த இடத்தில் அவனவன் கடமையை செஞ்சான். அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன். வெண்டாடா பதில் இருக்கு, இங்க பதில் இருக்கா வேண்டியது. வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன? பேர் என்ன? எத்தனை கோடி செத்து இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ செத்து போயிடுவாய்டா. அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய திருடர்கள். அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள். காடு என்பது காடல்ல, அது இல்லாத அமையாது நாடு. நீரின்றி அமையாது உலகு என்றால் காடின்றி அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அவன் இருக்கிற வரை பயன்தான். அவர் இல்லை, சுதந்திரமா வெட்டி வைக்கிறான். என் தம்பி சீமன் சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அது வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமா. எனக்கிட்ட கதை சொல்றான். டே மங்கினி பிள்ளைகளா, நாங்கள் தினம் படிக்கிறோம்டா. படுக்கை அறை இருக்குல்ல, கால் நீட்டி படுக்கிற இடத்த தவிர சுற்றி என் அறையில் வந்து பாடுறா. வெறும் புத்தகம்டா, பிக்காளிப்பழ வந்து பாடுற. படிச்சுக்கிட்டே இருப்போம்டா. உலகத்தில் நடக்குது, என்ன நடக்குது, காடுனா என்ன, நீர்னா என்ன, அருவினா என்ன, ஆறுனா என்ன, மலைனா என்ன, இது கூட தெரியாதவங்களாடா நாங்கள். என் பரம்பரை ரத்தம்டா, உயிர்மை நேய கூட்டம்டா. இதுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறது இவங்க. காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான்.
அப்போ கல்குவாரியில் வெடிகுண்டை வச்சு தகர்த்து வெட்டி எடுத்துருப்பி. அப்போ அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அங்கே வாழ்கிற சிங்கம்புலி கரடிலாம் ஐயோ நல்லா வெட்டி எடுங்க, மகிழ்ச்சியாக இருக்கடா. டேய், அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியலெல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கணிலே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கலை, நீ பாதுகிட்டே நீ. யார் ஒரு குவாரி ஓனரு? இது ஆள் இல்லை இப்போ. அவர் மட்டும் துப்பாக்கியோடு இப்படி காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தா நான் இந்த குவாரி நான் வரலங்க, எனக்கு வேணாங்க குவாரின்ட்டு போயிருப்பான். வாரி வாரி எடுத்துக்கிட்டு போகிறதுனால அதுக்கு பேர் குவாரின்னு வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம். மறுமுறை ஒரு முறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன். அவருக்கு முன்னவன் தமிழ் பேரினத்தின் வீரத்தின் பெரும் வடிவமாக இருக்கிற நம்முடைய முன்னவன், நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன். ஒரு சிறிய காணொளி ஆவணத்தை நாம் அது செயற்கை நுண்ணறிவில் தயாரித்தது. ஏன்னா நம் பாட்டனுடைய படங்கள் நம் இடத்தில் இல்லை, வரலாற்று செய்திகளும் முழுமையாக இல்லை. ஏனால் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை போல, என் அன்பு தம்பி தங்கைகளே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இன்று எங்களுக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பக்கம்தான் என்னுடைய வீர பெரும்பாட்டன் தீரனின் இந்த வீர புகழை போற்றுகிற இந்த நிகழ்வு. அன்னைக்கு அவர் நினைவு தினத்தில் போற்றாம என்ன பண்ண, அன்னைக்கு தான் மலை மேல ஏறி மாடு மேய்க்கிறேன்னு தேதி குறிச்சிட்டேன், போயிட்டேன். அந்த இடத்துல வச்சு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் என் தீரனின் நினைவுதான் எங்கள் இதயத்தில். ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தடமும் அவன் காலடிபட்ட தடம் தான். எங்கு நின்றும் எந்த இடத்தில் நின்றும் அவன் பெரும்புகழை நாம் போற்றிக்கொண்டே இருக்கலாம். அதனால் இன்றும் அவன் நினைவுதான், என்றும் நம் இதயத்தில் அவன் நினைவுதான். அதைத்தான் நான் சொன்னேன், எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை சினர்ந்து எழுவோம் சிறுநரி கூட்டம் எந்த மூலை என்கிற முழக்கத்தை முன்வைத்தேன். எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது, அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது. அவன் கனவு பெரிது, தீரன் அவன் பேரன் அவன். அருமை பெருமக்களே, ஒரே ரத்தமா அதே வீரம் என்று முழக்கத்தை முன்வைத்தேன் நான். காரணம் என்ன? அடிமையாக வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. அடுத்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை தமிழினம் வாழ்வதில் அவனுக்கு பிடிக்கவில்லை, அருவருப்பு. அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை எதிர்க்கவில்லை, நீ என்னை ஆள்வதையே எதிர்க்கிறேன் என்றான். நமது முன்னவர்கள் எல்லோரையும் பாருங்கள், இங்கே காட்டிய எல்லோரையும் பாருங்கள். ஆவணப்படத்திலே நம்முடைய பாட்டன் மருதீர்வர் மன்னர்கள், நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மன்னர் ராணி, நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அரசன், நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் அரசன் மன்னன். அதற்கு முன்பிருந்த மூவேந்தர்கள் எல்லாம், சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் எல்லாம் அரசர்கள். முத்து வடுகரோ கட்டபொம்மரோ மன்னர் கட்டபொம்மரோ கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும், அரசு ஆணை, அரசனின் உத்தரவு. ஆனால் தீரன் சின்னமலையார் மன்னனா இல்லை, மன்னனாக ஆக்கப்பட்டவன், மன்னனாக பிறந்தவனா இல்லை. சாதாரண உழவர் குடியிலே ஒருவனாக பிறந்த மகன், எளிய மகன், ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் மகன், ஒரு பாமரன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன்.
அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டால் எவன் வருவான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். மன்னன் கூப்பிட்டா வருவான், மக்களில் ஒருவன் கூப்பிட்டு எவன் வருவான்? ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள். காரணம் என்ன? அவன் வீரன், அவன் வீரன். எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைத்துக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை எல்லாரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று பெயர். ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதலாக நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனுக்குத்தான். ஒருவர் இருவர் அல்ல, பல்லாயிரக்கணக்கான வேலு நாச்சியார்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு படையை அவன் தயார் செய்தான். நேருக்கு நேர், ஒரே ரத்தம், அதே வீரம். காலம் வேறு, களம் வேறு, அவ்வளவுதான். இங்கு தீரன், அங்கவன் பேரன். எதுவுமே இல்லை. மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி கத்தி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரு கட்சியாக உயர்த்தி நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து தன்மானமிக்க தமிழ் மக்களிடத்திலே மானத்தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகளை உணர்வு சூடை ஏற்றி உருட்டி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டி இருக்கிறோம் என்றால் அன்று தீரன், அன்று அங்கே அவன் பேரன், இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரனும். காலம் வெவ்வேறு, கையிலே இருக்கிற கருவி வேறு. இவன் வாள் வேல், அவன் துப்பாக்கி, அவன் துவக்கு, எனக்கு வாக்கு. அவர்கள் ஆயுதம், எனக்கு அறிவாயுதம். அவர்களுக்கு கருவி, எனக்கு கருத்தியல் புரட்சி. நோக்கம் ஒன்றுதான், அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் தன்மானமிக்க பெருமையோடான பெருவாழ்வு. இதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கனவு. அதனால்தான் தீரனும் அவன் பேரனும். தோற்று தோற்று தோற்க பயப்படுறவன் வீரனா இருக்க முடியாது. தோற்க பயப்படணும், உயிருக்கு பயப்படும் வீரனா இருக்க முடியாது. 3 முறை அடித்து விரட்டாண்டா பீரங்கிய துப்பாக்கிய நம்ம பாட்ட 3 முறை வெறும் குதிரை வாழும் வேலையும் வச்சு. சாவதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் சரண்டடைஞ்சு சாகிறது, சண்டைட்டு சத்துருவோம்டா. அதான்டா நம்முடைய பரம்பரை மரபணு. வீரப்பனை எப்படி இப்போ பிடிங்கி போய் நேரு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோரில் விஷத்தை வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோற்று போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு, மோரில் மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க, குடிச்சிட்டு அந்த ஓடையில் போய் கையை கழிட்டு வரும்னு போகிறாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்குது, கொஞ்சம் மயக்கமாக வருது, இந்த மோரில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினச்சி நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்கிறதுக்கு திரும்புகிறான்டா. குடிச்சிக்கிட்டு இருக்காப்லடா. படம் கூட தோற்று போயிரும்டா. இறந்து போயிட்டாரா, இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சே. 3 நாள் 2 நாள் கழிச்ச ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்கே என்ன நடக்குன்னு பாருன்னா, ஆமாம் ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்கே அங்கே போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதில் வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தினாட பிக்காளி பயிலிடா. அவங்க பேடி பயில். விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கள்லாம் எங்கள் அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய? என்னன்னு கொன்னவன் யாரா? கொன்னவன் யாரா? இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில் தான் வீரப்பனை கொண்டு சொல்றா பார்ப்போம், ஒருத்தன் சொல்லிடுறா பார்ப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்லை, அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவனா நினைச்சானடா? இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியாக நிற்பேன்னு யாராவது நினச்சியா? ஏன் நானே நினைக்கல.
எனக்கு பேசாத வேலையா? அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மளை போல ஒரு படை வேணாது வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை. இது இராணுவம்டா, மக்கள் இராணுவம். சீருடை அணியாத, ஆயுதம் ஏந்தாத, அறிவாயுதம் ஏந்திய மக்கள் இராணுவம். நாங்கள் சீருடை போடல, இடுப்புல துப்பாக்கி சரியில்லை. அதைவிட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெனின். எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கம் அவனித்திருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான். என் பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்க. நீ இப்பவே எனக்கு பாரு, நேரம் எப்ப கொடுக்குறான் பார்த்தீங்களா? இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருக்கான். அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம். இது நினைக்காத தம்பி, இது வேற மாதிரி. இது வேற மாதிரி. இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில். தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல, தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதிச்சிருக்கோம். நீ 8 வழிச்சாலை அப்படி 8 வழிச்சாலை எங்க போடு 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 பாப்போம் போடு. நாங்க பரந்தூர்ல விண்ணூர்தி நிலை எங்க கட்டு பார்ப்போம், ஒரு கட்டு. அதெல்லாம் அது ஒரு காலம். சின்ன பிள்ளையில நாங்கள் ஐஸ் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன். நீனு இப்போ இவன் அப்படி ஆள் கிடையாது. இது மரண தண்டனை விதிக்கிறான். என்ன பேச்சு பேசுறாரு பாரு அவர். அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வதெப்படி? அவ கேட்கிறான் பாரா, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் அவர் கேட்குறான். அந்த வெள்ளைக்காரன் கேட்குறான், அந்த ஆளுநர் கேட்குறான், தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன். நீ ஒன்று செய்ய, நீயே உன் நாட்டை ஆண்டுக்க. எங்களுக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு படையை அனுப்பிடு, பாதுகாப்பு படையை. அதுக்கு பிறகு உன் நாட்டை நீ ஆளு, எங்களுக்கு 50 விழுக்காடு வரி அனுப்பிடு, ஒரு 50 விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை செஞ்சுக்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியால் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு. சரி எஜமா 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 என்ன சொல்றீங்களோ, துறை என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் கேட்குறோம். துறை ஐயா ஐயா சாமி சாமி டேய் கேளு. எங்க ஆள் சொல்றான், யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு அனுமதி தருவது? டேய் யோசிச்சு பாரு, 250 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசியிருக்காண்டா, இந்த மண்ணில் இந்த தண்ணியை குடிச்ச ஒரு மகன்டா, அந்த தண்ணியை தான்டா நீ நானும் குடிச்சுக்கிட்டு, அவன் விட்ட மூச்சு காற்று இன்னும் இந்த நிலத்தில் உழவுதரா. அந்த வீர மூச்சை நீ சுவாசிக்கிறியா இல்லையாடா? யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு யாரடா அனுமதி தருவது? யார்? நீ யாரா? நீ உன்னை ஆள விட்டதில்லை, உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன் நாங்கிறப்ப. டே நாங்க பல்வேறு நாடுகளில் போய் வாணியம் செஞ்சோம்டா, வர்த்தகம் செஞ்சோம்டா. ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டோமா? எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்ததுண்டா? சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள். எங்கள் புலிக்கொடியை, மான்முற்ற புலிக்கொடியை ஏற்றினார்கள். எங்களை குடியேற்றினார்களா? அடிமைப்படுத்தி ஆண்டார்களா? சித்திரவதை செய்து சிதைத்தார்களா? என்ன செய்தார்கள்? ஏன்? என் மாண்பு, என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும். ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி, உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை, உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆள்கிறாய். அதை நான் வெறுக்கிறேன். திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக எப்படி?
இந்த 4 சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலையுமே. நக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலெலாம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எச்சி சோறு திங்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டில் கூட 2 எலும்பு விழுமோ அங்கே போய் வாழாட்டிடும். அது நாய் ஆட்டம், இது புலி. அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும். புலியோட போதுனா சரி, புலி அணில் எலி பூனை அது சிறுமையாயிரும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்று விடல்ங்கிறாங்க. எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு எழுதி வச்சுட்டு போவோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓடுறவனை என்ன பண்ணணுங்கிறாரு? பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்கிறவள. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுமையாக இருக்கும், பெருந்தன்மையாக இருக்கும். அவனை அவுத்து விட்றா, அது ரொம்ப திள்ளிட்டு திரியுது, அவுத்து விட்றா காலையை, வாடி வாசல் வச்சு விட்றா அப்படின்னு வாடி வாசலுக்குள்ளே விட்டு கவுத்திருவோம்ன்றேண்ணா. அதனால் அப்போ என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் நான் ஆட்சி செய்யணுங்கிறது இல்லை, நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கன்ற. துளி கூட பயப்படல, மரணம் கொஞ்சம் கூட கவலைப்படல. இப்ப சொல்றாரு பாருங்க, இதே முதலமைச்சரா உன்னை ஆக்கிடுறோம். ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் என்ன சொல்லுது? மாநில உரிமை தர்றோம், நீ ஏன் ஆண்டு கேங்குது? யார? நம்மால அந்த இருக்காருல்ல பின்னாடி, அவனுக்கு பின்னாடி இருக்கல பேர அவன்கிட்ட, நான் என் மாநிலத்தை ஆளுகிற உரிமையை உன்ட்ட கேட்டு போறான்ல, என் நாட்டை கேட்கிறேன், என் தாய் நாட்டின் விடுதலையை கேட்கிறேன். நீ யாரா எனக்கு ஏன் நாட்டை ஆளுற உரிமையை தர்றது? 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறான் பாரு. இது 250 ஆண்டுக்கு முன்னாடி, இது இப்ப 20 ஆண்டுக்கு முன்னாடி. எப்படி இருக்கு? அதனால்தான் தீரனும் அவன் பேரனும். அது மாதிரிதான் இப்ப நான், நீ யாரா எனக்கு பிச்சை போட்டு 4-3 சீட்டை கொடுத்து என்னை MP MLA ஆகிறது? நாடு என்னது? உரிமை என்னது? மக்கள் என் மக்கள், நான் மக்களுக்கானவன். அவன் என்னை தோற்கடிக்கட்டும், தோற்பது நான் அல்ல அவன். என் அப்பன், என் சித்தப்பன், என் மாமன், என் ஆத்தா, என் அக்கால், என் தங்கை தோற்கிறான், நான் அல்ல. எங்கள் தோல்வி தமிழ் பேரினத்தின் தோல்வி, நாம் தமிழர் கட்சியின் தோல்வி அல்ல. ஒரே கோட்டிலே தீரனும் அவன் பேரனும் ஒரே கோட்டில் நிற்கிறோம். அவன் ஒத்துக்கல. தீரனுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை உலக வல்லாதிக்க நாடுகள் நம் தலைவனுக்கு கொடுக்குது. அவனும் மறுத்தான், இவனும் மறுத்தான். அதனால் தீரனும் அவன் பேரனும், அவன் பிள்ளை இவனும். நான் நினைச்சா என்ன பண்ணலாம்? ஒரு 25-30 சீட்டு, ஒரு 1000-500 கோடியை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு இல்லை, எவன் ரொம்ப பேசுகிறான்னு அவனுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டு நீ நில்லுப்பா பாப்பா அப்படின்ட்டு போயிடலாம். செய்யலாமா? அதை செய்கிறவனாக இருந்தால் இந்த இடத்தில் நின்று தீரனும் அவன் பேரனும் என்று பேசுவதற்கான உரிமை, தகுதி, நேர்மை, உண்மை ஒரு துளி இருந்திருக்கு. அவன் பேச மாட்டான். திருப்பி என்ன? இப்போ என்னாச்சு? தூக்கில் போட வர்றான். ஒத்துக்க மாட்டேன்ட்டாப்ல. தூக்கில் போடும்போது சாவை நம்மால் சொல்றாப்புல, சாவை கண்டு அஞ்சாதவன் எவனோ அவனே சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறான், அவனே சரித்திரமாகிறான். மரணத்திற்கு பயப்படாதவன் எவனோ அவனே வரலாற்றில் மாவீரனாகிறான். மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. இது நம் தலைவன் வைத்த புரட்சிகர மொழிகள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயன் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பிடித்த 3 எழுத்து வீரம். எனக்கு அறவே பிடிக்காத 3 எழுத்து பயம் என்கிறார்.
அதை நமது முன்னவர்கள், அவனுக்கு முன்னாடி நமது பாட்டன் தீரன் தூக்கு போட்டு தூக்குடாங்கிறாப்ல. சாவை கண்ட அஞ்சல வரலாறு முழுக்கப்பார், இந்த நிலத்தில் எடுத்துப்பார். பகத்சிங்கை பார், சிறை மரண தண்டனை விதித்தாய்விட்டது. மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவனை வெளியே விடுவதாக பிரிட்டிஷ் அரசு சொல்லுகிறது. ஆளுநருக்கு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே பகத்சிங் மன்னிப்பு கேட்டு எழுதியிருப்பான் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். ஆனால் படித்தால் பேரதிர்ச்சி. நான் உன்னோடு அரசியல் போர் செய்திருக்கிறேன். நான் அரசியல் கைதல்ல, போர் செஞ்சிருக்கேன், போர் வீரன். என்னை நீ தூக்கில் போடாதே, என்னை துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலை சுட்டுக்கொள்ளு அல்லது பீரங்கி குண்டுகளை வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ளு என்று எழுதியிருக்கார். ஆடி போயிட்டான் ஆளுநர். அவன் சொராம்பார், அவன் நண்பர்கள் போய் பகத் வா வெளியில போய் மன்னிப்பு கடிதம் தான் எழுதி கொடுத்துட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக நாம் போராடலாம் என்று அழைக்கிற போது, இல்லை இல்லை, நான் வெளியில வந்து போராடலாம், எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற பேராசை எனக்கும் இருக்கிறது, ஆவல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆனால் நான் துணிந்து இந்த மரணக்கயிற்றை முத்தமிட்டால் பகத்சிங்கை போல வீர பிள்ளைகளை நாட்டு விடுதலைக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிந்து வருவார்கள். அதற்காக நான் இந்த மரணக்கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்டான். அதனால்தான் அவன் மாவீரனாகிறான். அவனும் இந்த நாட்டில் மறைக்கப்படுகிறான். சாக்ரட்டிஸ் விஷம் அருந்தி உண்ண வேண்டும், அது தண்டனை. ஆனால் கோப்பையிலே விஷத்தை ஊட்டிவிட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, நீங்க 1 மணி நேரம் கழித்து குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்புவதற்கு எடுத்து குடித்து விட்டார். அடுத்த நொடி குடித்தான். மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. சேகுவரா முன்னாடி சேகுவராவை சுடுவதற்கு ஒருவன் துவக்கோடு நிற்கிறான். டியர் காம்ரேட், என்னரும் தோழனே, நீ என் நெத்திக்கு குறி வைக்கிறாய் என்று நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இடது பக்கம் வா, இப்போது சுடு என்றான். கையை துப்பாக்கி ஏந்திருந்தவன் கை நடுங்கி விட்டது. ஏன்? மரணத்திற்கு அஞ்சவில்லை. அதனால் அவன் மாவீரனாக சரித்திரம் போற்றுகிறது. அப்படித்தான் நமது முன்னவர்கள். மன்னர் கட்டபொம்மன், நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர், எல்லாரும் அப்படித்தான். நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன், செத்தாலும் நாங்கள் வீரம் மறவர்களாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுவோம், வென்றாலும் நீங்கள் துரோகிகள் என்றுதான் பதிவு செய்யப்படுவீர்கள் என்று முழங்குகிறார். நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர் முட்டிக்கால போட வச்சுட்டான். காலை கட்டி கையை கட்டி முட்டிக்கால் போட வச்சுட்டு கழுத்தில் கயிறை மாட்டிட்டான். அவருக்கு மரண பத்து பயம் இல்லை. அப்படி திரும்பி பார்க்குறாரு, 7 வயசு பையன் கழுத்தில் மாட்டியிருக்காப்புல மரண கயிற்றை. அது கேட்குறாரு, டேய் நான் உன்னோட போர் செஞ்சேன், நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன், என்னை தூக்கில் போடுறேன், சரி இந்த 7 வயசு பையன் என்னடா பண்ண, அவனை ஏன்டா தூக்கில் போடுறான்னு ஏன் போடுறான்? மருதுபாண்டியர் ரத்தத்தில் வாரிசை ஒருவனை உயிரோடு 7 வயது பையனை விட்டு விட்டு போனாலும் எதிர்காலத்தில் அவன் எழுந்து வருவான், அவனை எதிர்கொள்வது கடினம் என்று தூக்கில் போடுறான். ஆனால் அவன் இரத்த துளிகளில் சிந்திய ரத்தத்தில் விளைந்து எழுந்த வீரியமிக்க வீர மறவர்கள் பல லட்சக்கணக்கில் இந்த மண்ணிலே முளைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலேதான் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன், அவனுக்கு முன்பு மரண கயிறு வந்து கொண்டிருக்கிறது. பாடக்கன்ற அந்த கயிறை பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு அவனை தள்ளி விடுகிறார் வெள்ளை அதிகாரி. நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாற்றில் பதிவு வந்துவிடக் கூடாது, போடா என்று தள்ளிவிடுகிறார். மரணத்தை கண்ட அஞ்சாததாலேயே அவன் மாவீரனாக மான தமிழர்களில் இந்த மனதில் இதயத்தில் வைத்து இன்றும் போற்றப்படுகிறார்கள். இங்கே நம் பாட்டன் மட்டுமா தூக்கிலை தொங்கினான்? அவன் உடன் பிறந்தார்கள் 2 தூக்கிலை தொங்கினார்கள். அருமை தளபதிகள் 3 தூக்கிலை தொங்கினார்கள். அவன் வசனம் பேசுறவன் இல்லை. சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய பண்ணுங்க, சீரியஸாக காமெடி பண்ணுறாங்க. என்ன வேணாம், என்ன பண்ணுறதுன்னு நமக்கும் தெரியல, சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு. அப்படிப்பட்ட மகத்தான வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அவனுடைய பெருங்கனவு அவன் சொல்கிறான் பாருங்க, இந்த மாதிரி இந்த வரியை வசூலிச்சுட்டு போகும்போது மக்கள்கிட்ட பேசுகிற, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில்
ஒருவனுக்கு கூடவா இந்த நாட்டை, இந்த நிலத்தை ஆளுகிற தகுதி இல்லை என்று கேட்க. அன்று தீரன் கேட்டதை 280 ஆண்டுகள் கழித்து அவன் பேரன் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா தமிழர் நாட்டை ஆளுகிற தகுதியும் ஆற்றலும் இல்லாது போய்விட்டது, திறமையும் இல்லாது போய்விட்டது? சொல்லுங்க. என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும்? என் மண்ணை நேசிக்காதவன் அந்த மண்ணை ஆளுகிற தகுதியை எப்படி பெறுவான்? எப்படி பெறுவான்? என் காற்றை, என் மலையை, என் காட்டை, என் கடலை, என் நிலத்தை, என் வளத்தை, என் மண்ணை நேசிக்காதவன், காதலிக்காதவனுக்கு எப்படி இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வந்து சேரும்? அன்னி எண்ணி ஆளும் போது என் அன்னை தமிழ் மொழி வாழுமா? கேட்கிறார் பாருங்க. வெள்ளைக்காரனுக்கு எப்படிடா என் இன மக்களின் மீது அன்பும் பாசமும் வரும்னு கேட்கிறார் பாருங்க. எப்படி வரும்? இந்த மண்ணின் மகனுக்குத்தான் இது என் மக்கள், என் மலை, என் காடு, என் ஆறு, என் அருவி என்ற காதல் வரும். அவனுக்கு என் நிலம், என் வளத்தின் மீதுதான் குறியிருக்கும். என் மக்களின் நலத்தின் மீது குறியிருக்காது, பற்று இருக்காது. அந்த வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். நிறைய பேசலாம். அவனுடைய வீர வரலாறு என்பது அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அல்ல, அது நீண்ட நெடிய பெரும் பயணம். அவன் பிள்ளைகள் நமக்கு போட்டு வைத்திருக்கிற பெரும் பயணம். ஒரு வீரியமிக்க விடுதலையை நோக்கிய பாதை அது. இன்னைக்கு பேசினாங்க தம்பி எல்லாம். ஹிமாயன் கபீர் கூட சொன்னார், கோவையில் ஐயா ஜிடி நாயுடு அவர் பேரை அந்த 2000 கோடி, ஏறக்குறைய 1750 கோடிக்கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார். அதற்கு ஜிடி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார். நாயுடு என்பது சாதி பேர் இல்லை, சயின்டிஸ்ட் பேர் என்பதை இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன். எப்படி இருக்கு பாருங்க. நாயுடுங்கிறது சாதி பேராம். சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே. அங்க ஒருத்தர் இருக்காப்புல, வரலாற்று பேராசிரியர், மீசியை முறுக்கணவெல்லாம் வீரம்னு வைத்துறான். ஐயோ, அப்ப சுபாஷ் சந்திர போஸ் மீசியே வைக்கல, அவன் வீரன் இல்லையா? டே, வீரம்ங்கிறது மயிரில் இல்லைடா, உயிரில் இருக்குடா. டே பைத்தியக்கார பையில அப்படியே முறிக்கிறது, பேரில் வேற வச்சுக்கிறது. அங்கே போய் அவங்க பாட்டம் புலித்தேவனை சீமான் எப்படி கூப்பிடுவார்? நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவ? சகா வாங்க, சகா வாங்க, மகா அப்படி கூப்பிடுவியா? வரலாற்றில் எனக்கு ஒரு பாட்டை இருக்கான், வந்தியத்தேவன். அவனை வா வந்தி வந்திம்பியா, வா வந்து இரு குந்திம்பியா. ஏன்னா டே, உங்களை ஏன்டா இப்படி 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 திரியிறிய? ஒரு படி எச்சிச்சோருக்கு எம்பிட்டா பேசுறிய நீங்க? கொடுமையா இருக்கு. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல, அப்புறம் அங்க போய் புலித்தேவனை எப்படி சொல்ல? பைத்தியக்காரன் பேரே புலித்தேவன்டா, வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன். நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை, அது விஞ்ஞானியின் பெயர். என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன். அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கிறான். இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர்? அது ஐயா ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார், அதனால் அந்த பாலத்திற்கு பேர். இதை நான் சொல்லலை, எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, திருச்சி வேலுச்சாமி எங்க மாமா, அவங்க தான் அதை சொல்ற. அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்கன்ட்டு அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க. இந்த நான் சொல்றேன், என்னை மொய்யி பார்ப்போம். எதற்காக பாலத்துக்கு பேர் வச்சா? அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு, பள்ளிக்கூடத்தை. அது வையே நான் கேட்டேன்னா சொல்லு. துரைச்சாமி தானே அவர் பேரு, துரைச்சாமி, கோபால்சாமி, துரைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி வச்சுட்டு போ. நீ வம்மடியா செய்கிறாய். ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். என் நிலத்தில், என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா? தொடர்வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய். இங்கே ஜிடி நாயுடு, அங்க நாராயணசாமி நாயுடு. அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறி வைக்கிறாய்.
இந்த மானங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சு போய்க்கிறேன். அப்ப எங்க அப்பா நம்மாழ்வாருக்கு என்ன பேரு? இப்ப வையி எனக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாலே எனக்கு வீர பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும். தண்ணீர் தாழ்தளத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே. தாழ்தளத்திலிருந்து மேட்டுக்கு பாய்கிற 90 கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏற்றிய அறிஞன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக்கூடாது. அவன் எப்படிப்பட்ட தன்மானமிக்க சிங்கம் பாரு. அவனை ஆத்தா ஆடு வச்சிருக்க, அந்த ஆடு மாடை வித்துவிட்டு ஆரம்பிக்கிறான்டா அணையை கட்டி அணையை கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம், அவன் சொந்த பந்தம் சுற்றி நிலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டியிருக்கான் பாலத்தினோன. ஒரு சொட்டு தண்ணியை நானோ என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிபெயர்ந்தவன்டா நம்ம பாட்டன் காளிங்கராய். அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லையாடா? அவன் கால் தூசுடா, அது வைக்க கூடாதா? கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீரப்பெருமகன் மூச்சு இந்த நிலத்துல உழவுதடா. வீர பெரும்பாட்டன் தீரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தானடா கொடிகாத்த குமரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அண்ணமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா? எங்களுக்கு அடையாளமே இல்லையா? திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள். நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம். இதுதான் இங்கே போர், திராவிட தமிழிய போர். அதான் இந்த போர். இங்க இடையில எவனுக்கும் சண்டை கிடையாது. இங்க நாங்க தான் போட்டி நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் எல்லா பேரும் ஓடிப்பிட்டா. கோளை நாய்களா எங்கடா போனீங்க? எங்களுக்கு தான் போட்டி. எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா இல்லை எந்த போட்டி? இது எங்க போட்டி? நின்று விளையாடுவோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல 5000 மீட்டர் நின்று நிதானமாக ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன். எவனும் குறுக்க வரப்போறது இல்லை. ஓடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் சலிக்காதவர்கள். காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய். இது எங்கள் பரம்பரை முழக்கம். அப்படிதான் வந்திருக்கோம். அப்ப ஜிடி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா, என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு? அங்க முத்துராமலிங்கம் தெரு. அந்த தேவரை ஏன் அப்படி தூக்குன? ஏன் தூக்குன? எப்படி? அது சாதி பேர். சாதியை ஒழிக்கணும். எங்க? தமிழனுக்கு மட்டும். அது நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு அப்படியே இருக்கும். ஏன்னா சயின்டிஸ்ட் இல்லை, சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது. எப்படி இருக்கு? முத்துராமலிங்க தேவருங்கிறத ஏன் தூக்குன? அவர் சிலை இருக்கிற தெருவே முத்துராமலிங்கம் தெருவனைய வச்ச. சவுந்தரபாண்டிய நாடார்னு எனக்கு ஒரு தாத்தா இருந்தான்ல, அவன் பேர்ல தானே தியாகராய நேர வச்ச. நீ சவுந்தரபாண்டிய நாடார் தெரு வேண்டாம், சவுந்தரபாண்டிய நார் சாலை என்றாவது வச்சாடா. பாண்டி பஜார். பஜாருங்கிறது என்ன மொழி? என்ற உஜாரா சொல்றான். என்ன மொழி தான் யோக்கிய பயல? பஜார், பாண்டி பஜார். பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு? சவுந்தரபாண்டிய நாடார் பேர். நீர் கட்சியில் இருந்த சவுந்தரபாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுதுன்னு நீ நினைக்கிறியா? பாண்டி பஜார். டே இவங்களெல்லாம் என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ? எப்படி? சவுந்தரபாண்டியனார் சாலை அப்படியாவது வைக்கலாம்ல? ஏன் பெரிய யோகிக்க பேலடா, எல்லாருக்கும் பேர் வைக்கிறான். ஐயா எஸ்வி சேகரப்பா வெங்கட்ராமன் ஒருத்தருக்கு இப்போ வைக்கிறாப்புல, பேர் வைக்கிறாப்புல தெரு. அவர் பேர் என்ன ஐயா? பேர் வெங்கட்ராமன் அப்போ வைக்கிறாரு. நான் வரவேற்கிறேன். ஐயா அப்பா பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிறேன். மாண்டிலின் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி 76 நாள் உண்ணாவிருந்து சத்தானே சங்கரலிங்கனார், அவனுக்கு தெரு பேர் ஏதாவது வச்சிருக்கேடா? டே இங்கே வாடா, திராவிட மாடல் 2.0 இங்கே வாடா சொல்கிறா பாப்போம். சொல்கிற உங்கள் அப்பங்களுக்கு உங்கள் ஆளுகளுக்கெல்லாம் சமாதி 2 ஏக்கரில் கடற்கரையில் கட்டிக்கிட்டு இருக்க.
எங்கள் ஆளுக்கு அப்படியே புதைச்சஇடத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்டா தலைகீழாக மாறும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க. நீ நானே இல்லைனாலும் என் மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள். இது என் தங்கச்சி சுவிஸிலிருந்து எடுத்து பார்க்குறான். எழுட்டிட்டு, அண்ணா நீ தைரியமாக போ, தைரியமாக போ, உன்னை விட்டுருவானா? உன் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுற்றி சுற்றி வரும். நீ பார்க்காம செத்த மாவீரன் இருப்பான், ஆனால் உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரன் எத்தனை பேர் இருக்கான். அவன் உன்னை தனியாக விட்டுற மாட்டான். நீ போன்னா உன் பின்னாடி வருவான்னா. வருவான்டா. தீரன் வருவான், காளிங்கராயன் வருவான், திருப்பூர் குமாரன் வருவான், எல்லாரும் வருவான். அந்த கோவை சிறையில் தானடா என் பாட்டை வாவிச்சு செக்கெழுத்தான்னு, சிறையிலிருந்து செக்கெழுத்தான். அந்த செக்கை நினைவாக வச்சிருக்க. ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா? வைக்க நீ மாட்டாய். நீ மதுரையில் கட்டியிருக்க. கருணாநிதி ஐயாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை எடுத்துட்டு என் பாட்டை, என் தாத்தை யார் பேரை வைப்பேன்? மூக்கையா தேவர் பேரை வைப்பேன். நூலகம், எல்லா நூலகத்திலையும் என்ன உங்கள் அப்பா பேரில் தான் நூலகம் இருக்கணுமா? எங்களுக்கெல்லாம் நூலகம் இருக்கக்கூடாதா? செக்கெழுத்த செம்மல் வஉசி படிப்பகம், வள்ளலார் பெருந்தகை படிப்பாப்பில் வைக்கக்கூடாதா? வைக்க மாட்டேன். இப்போ மதுரையில் நீ 200 கோடியில் கட்டியிருக்க, என்ன பேர் வைப்பேன்? 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்து, 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துரை தேவர பேரை வைப்பேன் நான். நம்ம பாட்டேன் வஉசி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும்போது நம்ம பாட்டன் அன்றைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை. அவன் பேரை வைப்பேன். நீ மதுரைக்கு போகும்போது பாரு, வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு. சொந்த கட்டடங்களை கொடுத்தவன்டா நாட்டுக்கு, எடுத்துக்கிறங்கன்ட்டு நீ நினைக்கிற. நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்காண்டா, அப்படி இப்படி சுற்றி வரும்புது. நீ எல்லாம் நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா நீ இங்கே பாரு, என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டினா நீ வென்றுவேன். இவனெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை வச்சு நிற்கிறான். எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான். உலக புகழ்பெற்ற 2வது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகுழியாக மாற்றி நீத்திருக்கான். ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவகங்கை அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேறு இடம் இல்லை. 15 ஆண்டுகளாக கத்துனதுனால இப்போ என்ன பண்ணுறான், அந்த காந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது இந்த கிண்டிக்கிட்ட, அதில் இங்கே வரு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்குது, இந்த சிங்காரவேலர் இருக்குது, இது என்ன சொல்கிறது ரெட்டமலை சீனிவாசனுக்கு, நம்ம சங்கரலிங்கனா இருக்குது, பாட்டி வேலுநாச்சியா இருக்குது, நம்ம பாட்டை மருதுபாண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசையாக அடுக்கி விட்டாண்டா. இந்த அருங்காட்சியகத்தில் இது மருதுபாண்டி சிலை, இது வேலுநாச்சியார் சிலை, இது சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமாக தமிழ் பயிலிடே அவங்கெல்லாம் சாப்பிட்டு இந்த போங்கப்பா, அங்கே உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்குது அப்படியே சாப்பிட்டு போங்கப்பா. அது மாதிரி அவன் என்ன பண்ணுறான், இங்கே எல்லாத்தையும் அடிக்க வச்சுருக்கான். நீ வந்து பாரு, நீ வா வா. உனக்கு அதை பார்க்கும்போது வெறி வந்துதான். நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கா. உனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணம் இருக்கு, மான மரியாதை இருக்கு. அதை பற்றி கவலைப்படாம போனீங்கன்னா நீ செத்துட்ட. அப்போ உன்கிட்ட பேசி பயன் இல்லை. நீ மயக்கத்தில் இருக்க. ஒரு பக்கம் சாதி மயக்கம், அப்படி அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்தில் போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. நீ சாக வேண்டிய ஆள் தான். ஆனால் இது பரிதாபமாக இருக்குது, அதான் பிரச்சனையாக இருக்குது. இதை மாஸ் அப்படிங்கிறான். இது சமூக தூஸ், சோசியல் டஸ்ட்டு, தூசி. இது ஒன்றும் கிடையாது. என்ன போதிச்சாலும் அவன் மண்டையில் ஏறாது. போதையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிப்ப? அதெல்லாம் சரி, ஒரு குவார்டர் இருக்குது, அது விடு. அது நம்ம வேறு ஒருவருக்கு பேசிட்டு போகும்போது செய்வேன், நல்லா பேசுகிறேன், ஏதாவது கொடுத்துட்டு போ. என் மக்களை பிச்சைக்கார பையன் மக்களை ஆக்கிட்டான். நானும் என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குறேன். இந்த சின்ன தேவனும் காட்ட மாட்டான்ட்டு இந்த சட்டையில் போட்டுகிட்டே திறேன். அப்படியாவது போய் சேர்ந்துடாதா? இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இந்த கொடியில் எங்கள் நிம்மலன் ஒரு தம்பி அவன் அடித்து ஒரு ஊருக்கு எப்படியாவது வென்றணும்டா அப்படின்னு. ஏன்? அவன் கனவுடா, அவன் கனவு. ஏதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளா அப்படின்னு.
விட்டுட்டு போக முடியாதுல்ல. எனக்காக இறந்தவனை நான் மறந்து கடந்து போனால் நான் இறந்த பிணத்தை விட கேவலமானவன் என்றாயின். மான உணர்வு, இன உணர்வு உள்ள தன்மானமிக்க எந்த தமிழ் மகனும் இந்த இழி செயலை செய்ய மாட்டான். அவன் செய்ய மாட்டான். ஆனால் எல்லாம் நடக்கும், நடத்தி காட்டுவோம்ல, விட்டுட்டா போயிடுவோம். நேரம் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இனிமேலாவது அண்ணனுக்கு கூட கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நினச்சி சரி பண்ணுங்க. அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கிலே நாளைக்கு பேச போகிறோம். நம்ம பாட்டன்னு நம்மோட தான் இருக்க போகிறான். அவன் நினைவும் பெருமையும் நம்மோட தான் இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேலே அவன் மானமும் வீரமும் நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்குது. அந்த வீர பெரும்பாட்டன் தீரனின் கனவை நாம் நிறைவேற்றணும். வனக்காவலன் வீரப்பனார் அவர்களின் மீதும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனின் மீது நாம் உறுதியேற்போம். இவர்களின் நினைவை போற்றி, புகழை போற்றி நம் கனவை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்று கலைவோம். இந்த நிலத்திலே வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது நீங்கள் அறிந்ததுதான். ஆனால் இங்கே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்துவமிக்க ஆகப்பெறும் ஆற்றலாளர்களை இந்த களத்திலே வேட்பாளராக நிறுத்துகிறேன். என்னரும் தமிழ் சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாது, நீங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி என்று நினைத்து எங்களுக்கு வாக்கு தாருங்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.